வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் வந்து உச்ச நிலையில் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. தடப்பட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்திருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி வந்து உங்களுக்கு மாற்றம் உண்டு. ராகு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் நட்பு தான், அதனால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. இருந்திருந்தாலும் கோபத்துக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஃபேன் காற்று கீழே, ஏசி கீழே இருந்து உட்கார்ந்து வேலை பார்த்து நெத்தி வேர்வை கூட வராது. அப்படி லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருந்த இடத்துலே வாழ்க்கை சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. பொதுவாக நீங்கள் இந்த நகைக்கடை, துணிக்கடை, ஸ்டோர்ஸு, ஏதாவது ஒரு ஷோரூம்ஸு, இங்கே தான் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும். இருந்திருந்தாலும் 2025 ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு யோகத்தை தான் கொடுக்க போகுது. நல்ல நிலைமை, உச்ச நிலைமையில் வரும். ஆனால் கோபம் மட்டும் படுத்திங்கன்னா குணத்தை இழந்துடுவீங்க. ஆத்திரத்தினால அன்பை இழந்துடுவீங்க. ஆத்திரம் கோபம் படாமல், ஏன்னா ராகுனாவே கோபம்தான் வரும், வெறி வரும், ப்ரெஷர் வரும், டென்ஷன் வரும். அப்படியே சாந்தமாக கொடுங்க. இருந்த இடத்துலேருந்து முடிஞ்ச தியானம் பண்ணுங்கள், தவம் பண்ணுங்கள். 4 பேருக்கு 4 விஷயம் நல்ல நல்ல யோகத்தை கொடுத்து வந்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உச்ச நிலைமையில் கொண்டு வரக்கூடிய தருணம் உண்டு.